நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் திருவாதிரை இன்னும் 2-3 நாளாக வறுத்தனால திருவாதிரை களியும் அந்த கூட்டும் பண்ண போகிறோம். அந்த கூட்டு 7 காயில் பண்ணுவா, இல்லைன்னா 9 இல்லை 11, நம்மளுக்கு எத்தனை காய் ஒத்தப்படையில் கிடைக்கிறதோ போடலாம். முன்னெல்லாம் நாட்டு காயில் மட்டும்தான் பண்ணுவா. இப்போ நம்மளுக்கு எல்லா காயும் எல்லா சீசன்லேயும் கிடைக்கிறது. முன்னெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு, பூசணி பத்தையெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ மெட்ராஸில் அதுவும் எப்போ பார்த்தாலும் கிடைக்கிறது. எல்லா காயும் சக்கரவள்ளி கிழங்குலேருந்து பூசணி பத்தை, பரங்கி பத்தை எந்த டைமில் வேணால் கிடைக்கிறது. அந்த மெயினாக இது 3ம் போடணும் அந்த கூட்டுக்கு. அதை போடுறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காய் என்னென்ன உண்டோ அதெல்லாம் போட்டுக்கலாம். மொத்தம் 11 காய் கூட போடலாம். நம்மளுடைய அளவை பொறுத்து தான் எல்லாமே. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டு பண்ணிக்கோங்க. நான் இப்போ 10-11 காய் இருந்தது எனக்கு. அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. திருவாதிரை களியும் எப்படி பண்ணுறது, சிம்பிளாக உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறவாளுக்கு ஈஸியாக பண்ணி சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லித்தரேன். வாங்க, நீங்களும் என்னோட சேர்ந்து திருவாதிரை களி கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். திருவாதிரை ஆருத்ரா ரெண்டுமே ஒன்று தான். சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷம் ஆருத்ராங்கிறது. திருவாதிரை அன்னைக்கு 4 மணிக்கே எழுந்து களி கூட்டு எல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். இப்போது களி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துட்டுருக்கேன். 200 கிராம் அளவு இருக்கும் அது. அதை சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 3 ஸ்பூன் பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு ரெண்டையுமே நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக செவக்க வறுத்து எடுத்துக்கணும். சிம்மில் வச்சு வறுத்தா தான் உள்ள வரையிலும் நல்லா வறுபடும். ஹையில் வச்சுட்டோம்னாக்க மேலே செவக்கும், அடியில் வறுபடாது. அதனால் சிம்மில் வச்சு வறுத்துட்டு அது ஆறினதும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இந்த ரவை பதத்துக்கு வச்சுக்கணும். வேணும்னா சலிச்சுக்கோங்க. நான் சலிக்க போகிறதில்ல, எனக்கு அப்படியே இருந்தாலே சரியாக தான் இருக்கும். அப்புறமா நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்ட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு அதில் முந்திரி பருப்பு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எடுத்து போட்டு செவக்க வறுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த நெய் இழுப்பு சட்டியிலேயே தேங்காயும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கர்லேயே பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அலுமினிய குக்கராக இருந்தால் பெஸ்ட்டு. நான் எவர்சிலர் தான் இருந்தது, அதனால் அவசரத்துக்கு வச்சுருக்கேன். நீங்கள் அலுமினியம் இருந்தால் வச்சுக்கோங்க. அதுனால் அடி பிடிக்காது, நன்னா வரும். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். நான் ஜலம் விட்டுட்டு 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 200 அரிசினா 200 வெல்லம் சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். 200 அளவு தெரியாதுங்கிறதுக்காக 1.5 டம்ளராக வந்தது வெட்டி கட் பண்ணி வச்சதில் பார்த்தா 1.5 டம்ளர் வெல்லம். சரிக்கு சரி வெல்லம்பா எங்கள் அம்மாலாம். அதனால் அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட குறைச்சி போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஜலம் கொதித்ததுக்கப்புறமா அது நல்லா வடிகட்டிட்டு வெல்லமும் கரைஞ்சிரும். ரொம்ப நேரம் பாகு வர அளவுக்குலாம் கொதிக்கக்கூடாது. அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தான் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கொதி வந்ததும் நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி உடசலை அதில் போட்டு மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கையால் கலரிகிட்டே இருந்தோம்னாக்கா கட்டியாகாமல் இருக்கும். நல்லா இப்படி ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி ஒரு கலரிட்டு குக்கரை மூடி வெயிட்டு போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இது அடி பிடிச்சிரும் எவர்சில்வருங்கிறதுனால. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் குக்கர்லேயே சாதம் வைக்கிறது மாதிரி இது எல்லாத்தையும் இதே மாதிரி ப்ராசஸில் பண்ணிவிட்டு அடியில் ஜலத்தை வச்சு குக்கரில் வச்சு கூட வேக விட்டுடலாம். அதுனா பிரச்சனையே இல்லை, பயமே இல்லை. அது நார்மலாக நல்லா ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுட்டு ஒரு 5-6 ஏலக்காய் பொடி பண்ணி போடணும். போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, நெய் எல்லாத்தையும் அதிலே விட்டுட்டு தேங்காயும் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் எடுத்து போட்டு ஒரு கலரி எடுத்து வச்சிடலாம். நான் 4 ஸ்பூன் நெய் விட்டேன். உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் விட்டுக்கலாம். எங்களுக்கு அது போகிறோம் அப்படிங்கிறதுனால 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். நீங்களும் இதை மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அடுத்தது இப்போ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையானது வாழைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், பச்சை பட்டாணி, சவு, கத்திரிக்காய், கேரட்டு,
பீன்ஸு, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு. மொத்தம் எனக்கு 11 காய் வந்தது. அதை நல்லா அலம்பிட்டு எல்லா காயையும் நல்லா பெருசு பெருசாக இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் குழையாமல் இருக்கும். குட்டியாக நறுக்கிட்டோன்னா ரொம்ப எல்லாமே சேர்ந்துடும். சேப்பங்கிழங்க ஒரு அரை வேக்காடு வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும். 1 டம்ளர் 1.5 டம்ளர் ஜலம் விட்டு இந்த காய் எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டு அதுலேயே ஒரு ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியும் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வெந்ததும் ஒரு அரை வேக்காடு வெந்ததும் புளி ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்து அதில் கரைச்சி விடணும். கரைச்சி விட்டால் நல்லா கடுக்காமல் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் புளி விடக்கூடாது, லைட்டாக இருக்கணும் புளி. அதுக்கப்புறமா நம்ம ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு 2 காஞ்ச மிளகா, ஒரு 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துட்டு அதுலேயே பெருங்காயத்தையும் போட்டு அதுவும் பொரிஞ்சதும் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கணும். அதையும் போட்டு அதுவும் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த கூட்டில் விட்டுற வேண்டியது தான். ரொம்ப வழவழன்னு அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சாதான் நல்லா இருக்கும் அந்த கூட்டு. இல்லைன்னா ரொம்ப சேர்ந்துண்டு ஒரு மாதிரி மொத்துன்னு ஆகிடும், டேஸ்ட்டு குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொரகரப்பாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த காயெல்லாம் வெந்ததில் அந்த இதை விழுதெடுத்து அரைச்சி வச்ச விழுதெடுத்து போட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கி வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு, ஏற்கனவே நம்ம பெருங்காயம் போட்டாச்சு, அதனால் கடுகு உளுத்தம்பருப்பு வண்டி தாளித்து கொட்டிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட வேண்டியது தான். இந்த கூட்டு அந்த களிக்கு சூப்பராக இருக்கும். தொட்டுன்னு சாப்பிட்டோன்னா காலம்பரை இந்த களி கூட்டு தொட்டுன்ட்டு மத்தியானத்துக்கு ஒரு தேங்காய் தொகையில் அரைச்சி இந்த கூட்டையே தொட்டுன்னு சாப்பிட்டுடலாம். ரசம் சாப்பிட்டு கூட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.